திமுக சிபிஎம் இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழு அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடுதல் தொகுதிகளை கேட்டு தொடர்ச்சியாக வந்திருந்த நிலையில் இந்த தொகுதி பங்கீடுல இழுபறி நீடித்து வந்தன. தற்போது இந்த நிலையில் 5 தொகுதிகள் வரைக்கும் மட்டுமே திமுக கொடுக்க முன் வந்திருந்தனால இழுபறி தொடர்ந்து இருந்தது. தற்போது இன்றைய நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இன்றே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும்ன்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது சிபிஎம் குழு அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சற்று நேரத்துல நமக்கு கிடைக்கப்பெறும். கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை திமுக கையெழுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் 6 கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில இன்றைக்கு திமுக மற்றும் சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. அந்த நேரம் இறுதியாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு திமுக முன் வந்தாங்க. ஆனா சிபிஎம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 5 தொகுதிங்கிறத ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டணியில தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி கொடுத்திருக்கிறீங்க. புதிதாக கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு தொகுதிகள் கொடுக்க போறதா தகவல் வருது. அதனால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கிறது நியாயமானது இல்லை அப்படின்னு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இதனால திமுக மற்றும் சிபிஎம் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்படுறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடித்து வந்த நிலையில இந்த தாமதத்திற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அண்ணா அறிவாலயத்துல சந்தித்து விட்டார். இந்த சந்திப்பின் இறுதியாக ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில சிபிஎம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை மொத்தம் 43 தொகுதிகளை திமுக கொடுத்திருக்கிறது. இப்போது திமுக வசம் 191 தொகுதிகள் இருக்கிறது. இதுல சிபிஎம் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் பட்சத்துல திமுகவிடம் மீதம் 185 தொகுதிகள் இருக்கும். எனவே திமுக மற்றும் சிபிஎம் இடையே இன்றைக்கு இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் சிபிஎம் உடைய மாநில செயற்குழு அவசர கூட்டம் நடைபெற்றிருந்தது. அகில இந்திய பொதுச் செயலாளர் MM பேபி எல்லாம் வந்து ஒரு முக்கிய ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. குறைந்தது 6 தொகுதி திமுக கொடுத்தால் நாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் அப்படிங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடா இருந்தது. அதனால இன்றைக்கு திமுக கூட்டணியில சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய திமுக முன்வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.